கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம கேட்கிற சத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆசீர்வாதம் சாபம், அதாவது பிளெஸிங் வெர்சஸ் கர்ஸ். ஸோ ஆசீர்வாதம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், முதலாம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது இதுதான் ஆசீர்வாதம். நம்ம மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்துல அதை பார்க்கும்போது இதுதான் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா கொடுத்துருக்கு. Blessed is the man அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சங்கீதத்தை. அதாவது யார் பாக்கியவான் அப்படின்னு Psalm 1ல கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். He will be planted like a tree near the streams of water. He will yield the fruit in its season and whatever he does will prosper அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை பார்த்த உடனே ஆசீர்வாதம்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எப்படின்னா, ஒரு மரம் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டிருந்தா எவ்வளவு செழிப்பா இருக்கும். ஸோ ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஸோ ஒரு நல்ல ஜாபு, கை நிறைய சம்பளம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப், நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாம் அந்தந்த நேரத்துல கரெக்டா நம்ம நடக்குது அப்படின்னா இதுதான் பிளெஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சோ நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, சோ இந்தந்த ஏஜ்ல இந்தந்த காரியம் நடக்கணும், சோ இந்த ஏஜ்ல திருமணம் நடக்கணும், இந்த ஏஜ்ல குழந்தை பிறக்கணும், இந்த ஏஜ்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க, இவங்களுக்கு எவ்வளவு அருமையா இருக்கிறாங்க, எப்படி நல்ல வீடு வச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்குது, நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க, நல்ல கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க இவங்கள அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். That also signifies prosperity. நல்லா செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு. அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா, எதுலயுமே ஃபெயிலியரே கிடையாது. எது தொட்டாலும் அது ப்ராஸ்பரஸா முடியுது, அதாவது அது ஒரு நிறைவா முடியுது, தோல்வியே கிடையாது. எந்த காரியத்துல கை வச்சாலும் எல்லாமே நல்லா நடக்குது. சோ இதுதான் blessed is a man அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. சோ இந்த blessing எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிற இதுதான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது அந்த சங்கீதத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், சோ அதனால என்னெல்லாம் பண்ணா இந்த பிளெஸிங் வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, துன்மார்க்கரோட, பாவிகளோட, பரியாசக்காரரோட இவங்களெல்லாம் இருக்காதுன்ற. எதெல்லாம் செய்யணும், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுமா. ஏதோ சடங்காச்சாரமா ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏனோ தானோ, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போய் ஆகணுமே, இன்னைக்கு பைபிள படிச்சாகணுமே, ஒரு 2 அதிகாரம் படிக்கலன்னா மதியானம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் ஃபேமிலியில. பட் அதெல்லாம் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் சின்ன வயசுல அப்படி பண்ணாதான் அப்புறம் பின்னாடி we get used to it. பட் ஆனா பெருசானக்கு அப்புறமும், மெச்சூரிட்டி ஆனக்கு அப்புறமும் அது ஒரு ரிச்சுவலா நம்ம வைக்க கூடாது. சோ ஆனா பிரியத்தோடு, லைக் we have to delight in the word of the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா, இரவு பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கணுமா. அது வாசிச்சோமா மூடி வச்சோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்போ பைபிளை திறக்கிறோமோ அப்படிதானே கிடையாது. நம்ம நடக்கும் போதும், படுக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும் கருத்தாய் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நம்மளும் அதை பத்தி தியானிச்சு கொண்டே இருக்கணும். டிரைவ் பண்றோம், whatever we do, we can meditate on the word that we have read that day. சோ அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த எல்லா பிளெஸிங்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிளெஸிங்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் எல்லாமே கிளாக் ஒர்க் மாதிரி பெர்ஃபெக்ட்டா நம்ம லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிளெஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நாம இங்கெல்லாம் ரொம்ப வசனம் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல போடுறது கிடையாது. இந்தியாலெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் போனா லிவிங் ரூம்ல பார்த்தா ஃபுல்லா பேக்டு வசனம் இருக்கும். எல்லா இடத்துலயும் நிறைய பேர் வீட்டுல நான் ஹவுஸ் விசிட்டிங் இல்லைன்னா ப்ரேயருக்குன்னு போகும்போது இந்த வசனம் நான் நிறைய பேர் வீட்டுல காமனா பார்த்திருக்கிறேன். என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா செழிப்பா அப்படியே ஒரு லான் முன்னாடி இருக்கிற மாதிரி, ஒரு அழகான ஒரு காட்டேஜ் அங்க இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு மலை இருக்கிற மாதிரி, அந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி, அதை பார்த்தாலே ஒரு செழிப்பான ஒரு ஃபீலிங், ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். சோ இததான் நம்ம பிளெஸிங் அப்படின்னு சொல்லி வசனத்திலையும் நம்ம பாக்குறோம். and we also want to emphasize that and reinforce it. அதனால நம்ம வீட்லயும் அந்த வசனத்தெல்லாம் நம்ம
ஓட்டி வச்சுக்கிறோம். நத்திங் ராங் இன் தட். ஏன்னா எல்லா பிளெஸிங்கும் நம்ம லைஃப்க்கு தேவைன்னு தான் 1ஆம் தேதி நியூ இயர் அன்னிலேருந்தே நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். கடவுள் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், நல்ல ஹெல்த் கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், ஃபேமிலி லைஃப்ல பீஸ், கண்டென்ட்மெண்ட், இதெல்லாம் தேவை, ஜாப் செக்யூரிட்டி, இது எல்லாமே நம்ம பண்றோம். ஸோ ஆனால் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல சிலது ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் பறந்திருக்கான். நம்ம என்ன நினைப்போம், உடனே வந்து அந்த காலத்துல அந்த வேத பரிசேயர் சீஷர்களுடைய மென்டாலிட்டி, ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு குறை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, ஓ அப்பன்னா இவனுக்கு பிளெஸிங் இல்ல, இவனுக்கு ஏதோ ஒரு கர்ஸ் வந்துருச்சு, ஏதோ ஒரு சாபம் இவனுக்கு வந்துருச்சு லைஃப்ல அப்படின்ற ஒரு தாட் தான். நம்மளுக்கே எத்தனை தடவை வரும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு செட்பேக், ஒரு ஃபால் பேக் வந்துச்சுன்னா, ஓ என்ன சாபம், ஏன் இந்த சாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் தோணுது. அப்போ இந்த பிறவி குருடன் அவனை பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் என்ன, ஓ சாபம் பிடிச்சவன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுதான் அவங்களுக்கு தோணுது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கிறதுனால சீஷர்கள் வந்து ஏசாமிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்தது, இது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ அப்பதான் ஏசாமி சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் இல்லை, பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே இது நடக்கிறதுன்னு. சோ அதனால இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு வருது, பிள்ளைங்களுக்கோ இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, உடனே வந்து ஐயோ என்ன சாபம் நம்மளுக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம வந்து வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு செல்ஃப் அனலைஸ். நம்மள வந்து தற்பரிசோதனை செஞ்சு ஏன் இந்த காரியம் நம்ம லைஃப்ல வருது, நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு நம்மள அனலைஸ் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் we don't always have to condemn ourselves. நம்மளே நம்மள புட் அவுட் பண்ணி ஏன் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது சாபம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏஜ்ல இதெல்லாம் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது, அப்பனா இது சாபம் தானா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து டிஸ்கரேஜ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோபு வந்து நல்ல பிளெஸிங். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதுதான் பிளெஸிங்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருக்கிறாங்க. கிழக்கத்தி புத்திரர்ல எல்லாத்த விட அவன் வந்து ரொம்ப பணக்காரனா இருக்கிறான், பிளஸ் வந்து ஹெல்த்தியாவும் இருக்கிறான். ஸோ எல்லாரும் அவனை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் பிளெஸிங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எல்லாத்தையும் எடுத்த உடனே யோபுனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட எல்லாம் வந்து சொல்றாங்க, ஓ உனக்கு சாபம் வந்துருச்சு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு நீ சிக்காயிட்ட, அதனாலதான் உன்னுடைய பணம் சொத்து எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு, அதனாலதான் உன் ஃபேமிலியில டெத் வந்திருக்கு. இன்னைக்கு டெத் வந்தா கூட உடனே என்ன சொல்றாங்க, ஒரு சாபம். டெத் வந்து இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் தான். எல்லாரும் ஒரு நாள் வந்து பிறக்கணும், ஒரு நாள் இறக்கணும். அந்த இறந்த உடனே நம்ம நினைக்கிறவங்களோ சுத்தி இருக்கிறவங்க ரெடியா இருப்பாங்க சொல்றதுக்கு, ஓ இவன் பண்ணதுக்கு தான் இந்த அடி விழுந்துருச்சு இவன் ஃபேமிலியில, இதனாலதான் இந்த டிசீஸ் வந்துருச்சு, இதனாலதான் இந்த ஜாப் போயிடுச்சு இப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. யோபுவை பத்தி அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே அப்படி சொல்லும் போது யோபு வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றான் மேக்ஸிமம். பட் அவங்களும் வந்து இவனை வந்து கண்டினியூஸா இவனை பேட்ஜர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்ல நீ பாவி, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு இதெல்லாம் வந்து கர்ஸ் தான், உனக்கு இதெல்லாம் ஒரு சாபம் தான் அப்படின்னு சொல்லி அவனை கடைசியில ஆண்டவரே என்ன சொல்றாரு, யோபுனுடைய நண்பர்களை பார்த்து, நீங்கள் வந்து யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை, அதனால நீங்க போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி நம்ம வேதத்துல வந்து நிறைய சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில சாபங்கள்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஐஸ்வர்யவான் லாசருவோட கதையே இது, மற்றது ரெண்டும் பார்த்தா உண்மை சம்பவம். ஐஸ்வர்யவான் லாசர் வந்து உண்மை சம்பவம் கிடையாது, அது ஒரு கதை. எதுக்காக ஏசாமி அந்த கதையை சொல்றாருன்னா, இட் வாஸ் டைரக்டட் அகைன்ஸ்ட் தி பாரிசீஸ். இந்த பரிசேயர்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப வெல்த்தியா இருக்கிறாங்க. பரிசேயர் மோஸ்டா பொருளாசைக்காரர், and they are also very wealthy, and it so happened that most of them were also very healthy. So அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாங்கெல்லாம் we are blessed by God, அதனால எங்களுக்கு எல்லாமே அந்தந்த நேரத்துல எல்லாமே நடக்குது, பெர்ஃபெக்ட்டா நடக்குது. அதனால யாராச்சும் சிக்கா இருந்தாங்கன்னா பாவம் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா யாராச்சும் ஏழைகளா இருந்துட்டாங்கன்னா அது சாபம், அவங்களுக்கு சாபம் சாபம் சாபம், ஆனா எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்காகவே ஏசாமி வந்து இந்த கதையை சொல்றாரு. இந்த ஐஸ்வர்யம் ஒருத்தன் இருக்கிறான், லாசரும் ஒருத்தன் இருக்கிறான். சோ கடைசியில் அந்த ட்விஸ்ட் வந்து என்னன்னா, இந்த தரித்திரன் லாசரு பருக்களால அவன் உடல் நிரப்பப்பட்டிருக்கிறது, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்குது. சோ அந்த பரிசேயர்லாம் அதை கேட்கும் போது ஆமாமா இவன் சாபம் பிடிச்சவன் அப்படின்தான். ஆனா 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். உடனே இந்த பரிசேயர்கள்லாம் கொஞ்சம் கோவம் வந்திருக்கும், ஓ நம்மளதான் அட்டாக் பண்றாரோ இவரு அப்படின்னு லைட்டா அவனுக்கு உரைக்க ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா அவங்களதான் அட்டாக் பண்றாரு.
அதே மாதிரி லாசரு வந்து ஆபிரகாம் மடியில போய் உட்காந்துட்டான உடனே இன்னும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஓ எப்படி பாருங்க வேணும்னு இப்படி சொல்றாரு இந்த ஆளு அப்படின்னு பயங்கர கோவம் அவங்களுக்கு. ஆனா ஏசாமி அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இந்த ஐஸ்வர்யவான் வந்து கெஞ்சறானா ஆபிரகாம் கிட்ட, நான் வந்து எனக்கு சகோதரர் இருக்கலாங்க, எனக்கு அதை பண்ணிக்கிட்டு என்னெல்லாமோ கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் என்ன சொல்றாங்க ஐஸ்வர்யவானை பார்த்து, மகனே நீ பூமியில் இருக்கும் போது நன்மைகளை அனுபவித்தாய், அதை வந்து நீ பிளெஸிங்னு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா இந்த தரித்திரன் லாசரு பூமியில் இருக்கும் போது தீமைகளை அனுபவித்தான். அதை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, சாபம் பிடிச்சவன் நினைச்சுக்கிட்டீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வருத்தப்படுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பனா பிளெஸிங்னா என்ன, கர்ஸ்னா என்ன, அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து அது வருது. சோ ஜனங்கள் எல்லாம் இன் ஜெனரல் வேத பரிசேயர் காலத்துல கஷ்டப்பட்டா அது சாபம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்த்து தரித்திரர், பசியா இருக்கிறவங்க, அழுதுட்டு இருக்கிறவங்க, மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாம் ஒரு நாள் கூடி என்ன பண்றாங்க, ஒரு சமனான வெளியில இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்க வருகிறார்கள். நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலப்பிரசங்கத்தை பார்ப்போம். இது வந்து லூக்கா 6ஆம் அதிகாரத்துல அதே மலப்பிரசங்கம் தான், அதே பீட்டிட்யூட்ஸ் தான், சிமிலர் சிச்சுவேஷன். நிறைய பேர் சொல்றாங்க ஒருவேளை அததான் இதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி மலையில இருக்குது, இது சமனான வெளியில இருக்குதுன்னு நினைக்கலாம். ஒருவேளை சேம் சர்மனே ஆண்டவர் இன்னொரு இடத்துல கூட திரும்பி சொல்றாரு. நம்ம எத்தனை சர்மன்ஸ் நம்ம எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி பட் ஸ்லைட் வேரியேஷன்ஸோட இது வந்து இருக்குது. சோ அந்த சமனான வெளியில இருந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூதேயா தேசத்துல இருந்து வருகிறார்களா, எருசலேம் தேசத்துல இருந்து வருகிறார்கள், தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்து வருகிறார்கள், கடலோரத்திலிருந்து வருகிறார்கள், திரளான ஜனங்கள் வருகிறார்கள். எதுக்காக வராங்க அப்படின்னா, ஏசாமியினுடைய உபதேசத்தை அவர்கள் கேட்க வருகிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, வியாதியிலிருந்து சுகப்பட வேண்டும் என்று வருகிறார்கள். மூணாவது, அசுத்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும் என்று வருகிறார்கள். எல்லாம் வந்து அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். வியாதியஸ்தர்கள் எல்லாம் அவரை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே ஏராளமான வியாதியஸ்தர்கள் அவர்கிட்ட வருகிறார்கள். நம்மளும் இன்னைக்கு அது ஏதோ அன்னைக்கு நடந்தது, அதை வந்து நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். அன்னைக்கு வந்து அப்படி யூதேயால இருந்து, எருசலேம்ல இருந்து, தீரு சீதோன்களுக்கு வந்த மாதிரி நம்ம வந்து வேற வேற இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து கூடி வந்திருக்கிறோம். இங்க எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய உபதேசத்தை கேட்க வந்திருக்கிறோம், வியாதியிலிருந்து சுகப்பட வந்திருக்கிறோம். நம்மளுக்கு என்ன அசுத்தாவி இருக்கு, எல்லாம் நார்மலா தான் இருக்கிறோம் கிடையாது. 1000 அசுத்த ஆவிகள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அநேக அசுத்தாவிகள், பெருமை நாவி, பொறாமை நாவி, வைராக்கியங்களின் நாவி, சோம்பேறியின் நாவி, அநேக அசுத்தாவிகள். அதே சமயத்துல இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வரும் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம வருகிறோம். சோ அப்படி வந்த அந்த இடத்துலதான் ஏசாமி உபதேசம் பண்ணுகிறாரு, வியாதியை சுகப்படுத்துகிறாரு, அசுத்தாவிகளை துரத்துறாரு. என்ன உபதேசம் பண்ணுகிறாரு, 4 பாயிண்ட் அதுல பண்றாரு. பீட்டிட்யூட்ஸ்ல 8, 9க்கும் இங்க வந்து 4 பாயிண்ட் தான் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. Blessed are those who are poor, for yours is the kingdom of God அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தரித்திரர் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஏழைகள் எல்லாம், தரித்திரர்லாம் ஜெனரலா வந்து சொசைட்டியால சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு பேர் பெற்றவங்க. அந்த தரித்திரரை பார்த்து ஏசாமி, நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க தான் பிளெஸட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கு, ஒரு ஷாக்காவும் இருக்கு, ஒரு ஹாப்பியாவும் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம வந்து கர்ஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நீ பிளெஸட்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, யூ வில் see the kingdom of God அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்றாரு. அப்பனா நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம எல்லாம் ஏழைங்களா இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதோ. சோ அந்த காலத்துல ஏழைங்க இருந்தாங்க. நாட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் புவர், ரைட்? சிலருக்குலாம் நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்மள தரித்திரன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அதுக்கு ஆப்போசிட் வர்சியும் சொல்றாரு ஏசாமி, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. அப்பனா நம்ம தரித்திரரா, நம்ம ஐஸ்வர்யவான்களா? ஒருவேளை பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து ஐயோன்னு சொல்றாரா? கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறோமே, நம்மள வந்து ஆண்டவர் ஐயோன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஐஸ்வர்யவான் தரித்திரன் சம்பவத்துல பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏன் ஐயோ? ஆபிரகாம் சொல்றான், மகனே நீ பூமியில் இருக்கும் போது நன்மைகளை அனுபவித்தாய், இப்பொழுதோ நீ
துக்கப்படுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. சோ அவனுக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. சோ இப்ப என்னன்னா, நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் ஐயோன்னு இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வாசலில் இருக்கிற தரித்திரனை லாசருவை நாம் கவனிக்க வேண்டும். நான் நன்மையை அனுபவிக்கிறேன், தீமையை அனுபவிக்கிறவர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நீ சொல்லலன்னா அப்பதான் ஐயோ, இல்லன்னா பிரச்சனை கிடையாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே பிரவேசிப்பது எளிதா இருக்கும்ன்றார். So no wealthy man can enter into the kingdom of God நம்ம நினைக்கலாம். ஆனா ஆபிரகாம் அவ்வளோ பணக்காரன், செல்வ சீமானாக இருக்கிற ஆபிரகாம் பரலோகத்துல இருக்கிறாரு. அவருடைய மடியில தான் இந்த தரித்திரன் லாசரு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த குவாலிபிகேஷன் போயிடுச்சு. அவன் பணக்காரன், அவன் பரலோகத்துக்கு ஒட்டகம் கூட ஊசி காதுல போயிடும். அப்புறம் எப்படி ஆபிரகாம் பரலோகத்துக்கு போனா? யோபு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல யோபுனுடைய பேர் இருக்குது. அவ்வளவு பெரிய பணக்காரன். ஏன் அப்புறம் யோபு ஏழை ஆயிட்டான் அதனாலதான் பரலோகத்துக்கு போயிட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அவனுடைய ரெக்கார்டை அவன் பீட் பண்ற மாதிரி டபுளா அவனுக்கு வெல்த் கிடைச்சிருச்சு. சோ அவ்வளவு பெரிய பணக்காரன், அவனும் பரலோகத்துல இருக்கிறான். அது எப்படி? ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மத்தவங்க மேல ஒரு கம்பேஷன் அவங்களுக்கு இருக்குது. சோ அதனாலதான் தரித்திரராகிய நீ பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் நம்ம படுற கஷ்டத்துக்காக ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இதே இது மத்தேயுல அந்த மத பிரசங்கத்துல கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கும். வெறும் தரித்திரர்னு போடாம ஆவியில் எளிமையுள்ளவர்கள், blessed are those who are poor in spirit. தரித்திரம் தான் நம்ம வெறும் காசு பணம் மாத்திரம் வச்சுட்டு இதுதான் தரித்திரம் சொல்றாருன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தரித்திரம்னா சில சமயம் we are poor in spirit அப்படின்னா we are humble அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒரு அர்த்தம் இருக்குது. சோ அதனால நம்ம தான் blessed அப்படின்னு. நீங்க பணக்காரனா இருந்துக்கோ ஏழையா இருந்துக்கு போய்க்கோ. பட் if you are humble in spirit, you are poor in spirit, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தா அதுதான் உனக்கு blessing அப்படின்றார். வேத பாரகர் பரிசேயர்லாம் ஆவியில் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், we know everything அப்படின்ற அந்த பெருமை. நாங்க பயங்கர ரைச்சியஸ் லைஃப் லீட் பண்றோம் அப்படின்ற பெருமை. அதனால அவங்க தான் சபிக்கப்பட்டவர்கள், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ புவரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. புவர் இன் ஸ்பிரிட்டா இருக்கிறவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதுதான் பிளெஸிங், உங்களுக்கு தான் பிளெஸிங் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது பார்க்கும் பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அப்படின்றார். சோ பசியோட ஆண்டவருடைய வசனத்தை அங்க கேட்கிறவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க? அந்த சமனான வெளியில திரளான கூட்டம் வந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை கேட்கணும்ன்ற ஒரு பசியோட, ஒரு ஹங்கரோட, blessed are those who hunger and thirst for righteousness, for theirs is the kingdom of God. சோ அப்போ மத்தேயுல வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சோ இவங்க ஆண்டவர் என்ன வார்த்தையை நம்மளுக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு ஆவலோடு அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் பாக்கியவான்கள். ஒரு வார்த்தைய நீங்க ஒரு ஆசையா கேட்கணும்னு வரீங்க பாருங்க ஆண்டவருடைய சத்தியத்தை. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் அதான் சொல்வாரு, அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களே, நம்ம தான் பாக்கியவான்கள். எப்படி வேணா நம்ம இருந்திருக்கலாம், என்ன இந்த வசனம் தானே, எனக்கு தானே தெரியும், இதை போய் திரும்ப திரும்ப போய் கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். வேதத்தை பாராமல் படித்த வேத பாரகர்கள் இதெல்லாம் எதுக்கு திரும்ப போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சில சமயம் நம்ம நினைப்போம், சிலர்லாம் செய்தி கொடுக்கும் போது இவங்கெல்லாம் என்ன செய்தி கொடுத்து சிலர் சொல்லுவாங்க, இவங்க செய்தி எல்லாம் என்னங்க கேட்கறதுக்கு, கேட்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயம் அதெல்லாம் கேட்கிறோம். ஆனா அதுல நம்ம ஒரு பிரேயர்ஃபுல்லா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அது யார் வேணா செய்தி கொடுக்கட்டுமே, நம்ம பிரேயர்ஃபுல்லா போனா அதுல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு பேசுற மாதிரி கடவுள் கொடுப்பாரு. ஒரு கழுதையின் மூலம் கூட கடவுள் பிள்ளையாம் கிட்ட பேசினார். சிலர் they will be rambling and raving and telling the same thing again and again என்ற மாதிரி இருக்கும், சரியா சத்தியத்தை சொல்லார். ஆனா நம்ம பிரேயர்ஃபுல்லா போனா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த பசி நம்மளுக்குள்ள இருக்குதா, ஆண்டவர் என்ன வார்த்தை நம்ம கூட பேச போறாரு அப்படின்ற ஒரு ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்குதா? இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அவர் என்ன சொல்றாரு, திருப்தி அடைவீர்கள். திருப்தியா இருக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி பசியா இருப்பீர்கள். அவங்க எல்லாம் நல்லா திருப்தியா, எங்களுக்கு வசனம் எல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓ இந்த வசனமா, இந்த சம்பவமா வேதத்துல, இதை நான் சின்ன வயசுல இருந்து 100 தடவை இந்த செய்தியை கேட்டேங்க, திருப்பியும் இதே டாபிக்ல இதே செய்தியா, ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்மளுக்கு பிளெஸிங் போயிடுது.
பசியோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பிளெஸிங் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறவங்க அவங்க எல்லாம் இப்போ அண்ணாள் ஆண்டவருடைய பாதத்துல அழுதுட்டு போறான். அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பா, ஓ பெனினால் எவ்வளவு பிளஸ்டு, ஆண்டவர் அவளுக்கு எவ்வளவு பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தான் சாபம், என் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க பிறக்கலன்னா அது ஒரு சாபம்னு சொல்றது. சோ ஆனா பாருங்க, வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் கொடுக்கிறாரு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அந்த அழுகை இருக்கிறனாலதான் அவன் ஆண்டவருடைய பாதத்துல போறான். ஆண்டவருடைய பாதத்துக்கு போய் ஆண்டவர், அதுதான் பிளெஸிங். சோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கமிங் நம்மளுக்குள்ள இருக்குது அப்படின்னா we have to thank God for it. அங்க நிறைய பேர் அன்னைக்கு அந்த இடத்துல அழுகையோடு வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் அவங்க அழுகிறதுக்கு. அண்ணாளை போல எல்லாருக்கும் பிள்ளைதான் இல்லைன்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்ல அழுகையோடு ஆண்டவருடைய பாதத்துல வந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க பாருங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து நீங்க வரீங்கல்ல, that very fact makes you blessed அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அப்புறம் இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ இனி நீங்கள் அழுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இங்க வந்து என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எல்லா மனுஷராலும் நீங்கள் புகழப்படும் போது அது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப எல்லாரும் நம்மளை வந்து நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்கன்னா சாபம் பிடிச்சவன் ஏன் ஒருத்தருடைய இவங்களால நல்லா இருக்க முடியல, எல்லாரும் இவங்களை இப்படியா கேவலமா பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அதுதான் உங்களுக்கு, அதுதான் நீங்க உங்க பிளெஸிங் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக தானே நீங்க இதெல்லாம் சகிக்கிறீங்க, சோ அதுதான் உங்களுக்கு பிளெஸிங் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு, அப்போ அந்த அந்த சர்மனை கேட்டுட்டு போன அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நம்மளுக்கு என்னென்ன குறைவுகள் நம்ம லைஃப்ல இருக்குதோ அந்த குறைவுகளுக்காக நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம தேடி வருகிறோமோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பிளெஸிங். சோ நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ யாரு blessed அப்படின்னு பார்த்தா those who put their trust in the Lord. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிளெஸிங் வரும். இந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் தான் நான் சின்ன வயசுல வாசிக்கும் போது அப்படியே வந்து அது 1ஆம் சங்கீதத்துக்கு போயிடும். இந்த வசனம் பாதி சொல்லும் போது அந்த வசனத்துக்கு போயிடும். அப்பதான் நினைப்பேன், ஒருவேளை எரேமியா வந்து இந்த முதல் சங்கீதத்துல இருந்து தான் இந்த வசனத்தை எடுத்திருப்பாரோ அப்படின்றது அதுல இருக்குது. ஏன்னா என்ன பிளெஸிங் கொடுப்பாங்க நீ கர்த்தரை நம்பி இருந்தாலும் சொல்லி பார்த்தோம்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், அவன் எப்படி இருப்பானா ஒரு மரத்தை போல இருப்பான். 1ஆம் சங்கீதத்துல பார்த்த மாதிரி தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். சோ தண்ணீர் அண்டை கால்வாய் ஓரம், சோ செழிப்பா இருக்கிறது. ஆனா இதுல சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எரேமியா சொல்றாரு. நீ கடவுளை நம்பிதான் இருக்கிற, பட் ஸ்டில் உனக்கு தரித்திரம் இருக்குது, உனக்கு பசி வருது, உன் லைஃப்ல அழுக வருது, மத்தவங்க உன்னை நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வரும் உன் லைஃப்ல, தரித்திரம் வரும், பசி வரும், அழுக வரும், மத்தவங்க உன்னை நிந்திப்பாங்க. ஆனாலும் நீ கடவுளை நீ நம்பி இருந்தீனா உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான காலங்களிலும், மழை தாட்சி கட்டாயம் உனக்கு வருங்கிற, தரித்திரம் பசி அழுகை இதெல்லாம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். இதுதான் பிளெஸிங். சோ நம்ம நினைக்கிற நேரம் இந்த ஏஜ்ல இந்த டைம்ல இது கிடைக்கும்னு கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட். உனக்கு இதெல்லாம் டிலேல நடந்தா கூட உனக்கு இதே பிளெஸிங் உனக்கு நடக்கும். உஷ்ணம் வரும், மழை தாட்சியான காலங்கள் வரும், பட் ஸ்டில் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது போல ஒரு செழிப்பான லைஃப் இவென்ச்சுவலி உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அதே எரேமியா 17ஆம் அதிகாரத்துல அதோடைய ஆப்போசிட்ட சொல்றாரு. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா அதுதான் சாபம்ன்றார் ஆண்டவர். உனக்கு பயங்கர சாபம் வந்துடும். ஏன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். சோ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோமா, கர்த்தரை விட்டு விலகிடுவோமா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃப்ல சாபம் வந்துருமா. அவன் அந்த வெளியில்
கரளையாய் போன செடியை போல் இருந்து வனாந்திரத்தில் உள்ள உவர் நிலங்களில் உள்ள குடியில்லாத இடத்தை போல் இருப்பான். சோ அப்படி ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை. அவன் நன்மை வருகிற, நடுவில் இன்னொரு வேர்டு ஒண்ணு விட்டுட்டேன், நன்மை வருகிறதை காணாமல் அப்படின்னு. நன்மை வருகிறத பார்க்கவே மாட்டானோ. ஏன்னா எல்லாமே அவன் லைஃப்ல வறட்சியா போயிடுமா. ஏன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்ம வாசிக்க கேட்ட நிருப வாக்கியம் 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உயிர்த்தெழாவிட்டால் நான் பிரசங்கம் செய்கிறது விருதா, உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் விருதா அப்படின்றாரு. எஸ், இப்போ நம்ம நம்பிக்கை வைக்கிறோங்க, நான் எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நம்பிக்கை தான் வைக்கிறோம். ஆனா ஒன்னும் நடக்கலையே, ஒருவேளை அப்படியே நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு பவுல் சொல்றாரு, எஸ் சாமி உயிரோட எழுச்சிருக்கிறாருல்ல, அப்புறம் ஏன் நீ நம்பாம இருக்கிற? உங்க லைஃப்ல இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் உஷ்ணம் வருகிறது, மழை தாட்சியான காலங்கள் எல்லாம் வருது, பட் ஸ்டில் ஆண்டவர் உயிரோட எழுப்பி இருக்கிறாருல்ல, அதுல நீ நம்பிக்கை வைக்கலன்னா நீ, பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றதும் வேஸ்ட், நீங்க விசுவாசிச்சு நம்பிக்கிறதும் வேஸ்டா போயிடும். Our God is a living God. அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறாரு. சோ அப்ப ஏன் நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இன்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தரை நம்பி இருப்போமானால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இன்மைக்காகனா என்ன? செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஜாப், நல்ல ஹெல்த், நல்ல செக்யூர், இதெல்லாம் வேணும். இது மாத்திரம் தான் எனக்கு பிளெஸிங்னு நீ நினைக்காத. பிளெஸிங் இன்மைக்குரிய பிளெஸிங் பிளஸ் மறுமைக்குரிய பிளெஸிங். அது இல்லாம இது மாத்திரம் தான் எனக்கு பிளெஸிங் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய லைஃப் எல்லாத்த விட பரிதாபமா போயிடும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேதத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். சோ அது ஒரு பிளெஸிங், ரைட்? வேலை செய்யறான் ஈசாக்கு, ஒரு பிரேயர்ஃபுல் மேனாக இருக்கிறான், ப்ரே பண்றான், செய்யறான். கடவுள் 100-fold, double-fold, triple-fold பிளெஸிங்னாலே ஜாஸ்தி தான். 100-fold பிளெஸிங்னா எவ்வளவு பெரிய பிளெஸிங், ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க பிளெஸிங். நம்மளுக்கும் நம்ம ஜாப்ல கடவுள் நம்மளை இப்படி எல்லாம் பிளஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம பார்த்தோம்னா ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இருந்தானா, அவன் நிலம் தானாய் நன்றாய் விளைந்தது. அவன் பிரேயரும் பண்ணல, கடவுளையும் தேடல, ஈசாக்கை விட டபுளா விளைஞ்சிருச்சான். அப்போ என்ன இதுல இருக்குது, ரைட்? நம்ம பாக்குறோமே, எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே 100% பிளெஸ்டா இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது. that alone is not blessing. அந்த ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன், அவனுடைய நிலம் தானாய் நன்றாய் விளைந்ததான், அவ்வளவு நல்லா விளைஞ்சது, ஈசாக்கை விட ஜாஸ்தி. அவனால அவனுடைய தானியத்தை சேர்த்து வைக்க கூட அவனுக்கு இடம் இல்லையா. அவன் சொல்றான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து கட்டி அதை பெரிதாக ஆக்கி, பின்பு ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பு இளைப்பாயி அநேக வருஷங்களுக்கு உனக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் சொல்றாங்க. சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிடும், ஒண்ணுமே வேலைலாம் செய்ய தேவையில்லை, உட்காந்து படுத்துட்டு சாப்பிடலாம், அவ்வளோ காசு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது மாத்திரம் பிளெஸிங் கிடையாது. நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டதுதான் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது போலதான் இருக்குது, செய்வதெல்லாம் வாய்க்கிறது போலதான் இருக்குது. that alone is not blessing. ஏன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மதிக்கேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படின்றார். சோ அதனால இன்னைக்கு பிளெஸிங்னா என்ன அப்படின்றத ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. அவங்கள பார்த்து, தரித்திரரை பார்த்து நீங்க தான் பிளெஸட் என்றாரு. அழுகிறவங்களை பார்த்து நீங்க தான் பிளெஸட், பசியா இருக்கிறவங்களை பார்த்து நீங்க தான் பிளெஸட். மத்தவங்களை உங்களை அவமானப்படுத்துறாங்களா, நிந்திக்கிறாங்களா, உங்களை மதிக்காம இருக்கிறாங்களா, எனக்காக, அப்ப நீங்க தான் பிளெஸட் அப்படின்றாரு. அதே மாதிரி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாலே போதும், அதுவே உங்களுக்கு பெரிய பிளெஸிங் அப்படின்றார். எதுவுமே நடக்காதது போல இருந்தாலும் இவென்ச்சுவலா ஃபைனலா கடவுள் அந்த பிளெஸிங் அவருடைய எல்லா பிள்ளைங்களுக்கும் நிச்சயமா கொடுப்பாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று அனைத்து ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.